ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இந்தியன் பாலிட்டியில் இருக்கிற ஆர்டிகல்ஸோட ரிவிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்றியத்தின் பெயரும் அதன் நிலவரையும் பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 2 அப்படிங்கிறது புதிய மாநிலங்களை உருவாக்குதல் பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 3 புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அல்லது ஏற்கனவே இருக்கிற மாநிலங்களோட எல்லைகள் இல்லைன்னா பகுதிகளை வந்து மாற்றி அமைக்கிறது, அதோட பெயர்களை மாற்றி அமைக்கிறது பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 3. ஆர்டிக்கல் 4 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, முதல் மற்றும் 4வது அட்டவணைகளில் திருத்தம் கொண்டு வரும் அப்படின்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மற்றும் 3 ஆர்டிக்கல் 2 மற்றும் 3ல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யறதுக்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்றது ஆர்டிக்கல் 4. ஆர்டிக்கல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கிறவங்களோட குடியுரிமை பத்தி சொல்லுது. ஆர்டிக்கல் 6 ஜூலை 19 1948க்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கான இந்தியன் சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்றது ஆர்டிக்கல் 6. ஆர்டிக்கல் 7 1 மார்ச் 1947க்கு முன்னாடியே பாகிஸ்தானுக்கு போயிட்டு திரும்பவும் இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு குடியுரிமை கிடையாதுன்னு சொல்றது ஆர்டிக்கல் 7. ஆர்டிக்கல் 8 இந்திய வம்சாவளியோ இல்ல பிரிக்கப்படாத இந்தியாவையோ சேர்ந்த பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகள் வந்து இந்திய குடியுரிமை வந்து அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா வாங்கிக்கலாம்னு சொல்றது ஆர்டிக்கல் 8. ஆர்டிக்கல் 9 இப்ப நம்ம வெளிநாடு போய் அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும் சொல்றது ஆர்டிக்கல் 9. ஆர்டிக்கல் 10 ஆல்ரெடி நம்ம இந்திய குடியுரிமை வச்சிருக்கோம், அதை தொடர்வது பற்றி சொல்றதா வந்துட்டு ஆர்டிக்கல் 10. ஆர்டிக்கல் 11 அதாவது குடியுரிமை பற்றிய சட்டங்களை இயற்றணும் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு சொல்றது ஆர்டிக்கல் 10. ஆர்டிக்கல் 11. ஆர்டிக்கல் 12ங்கிறது வரையறை. ஆர்டிக்கல் 13 அடிப்படை உரிமைகளுக்கு முரண்பாடான சட்டங்கள் அரசியலமைப்பு இயற்றுவதற்கு முன் இருந்தவை பற்றி சொல்றது தான் என்னன்னா ஆர்டிக்கல் 13. ஆர்டிக்கல் 14 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 15 ஜாதி இனம் மதம் மொழி அடிப்படையில் யாரையும் பாகுபடுத்தக்கூடாது. ஆர்டிக்கல் 16 பொது வேலை வாய்ப்புல சம உரிமை குடிக்கணும். ஆர்டிக்கல் 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. 18 கல்வி ராணுவ பட்டங்களை தவிர இதர பட்டங்கள் வந்து ஒழிக்கிறத பத்தி சொல்லுது ஆர்டிக்கல் 19. பார்த்தோம் அப்படின்னா பேச்சு மற்றும் கருத்து சுதந்திர உரிமை தான் வந்துட்டு ஆர்டிக்கல் 19. இதுலயும் சப் கிளாஸ் இருக்கு 19(1)A 1Bன்னு சொல்லிட்டு அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆர்டிக்கல் 20. ஆர்டிக்கல் 20 வந்து குற்றம் மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு. ஆர்டிக்கல் 21 தனிப்பட்ட வாழ்க்கை சுதந்திர உரிமை. ஆர்டிக்கல் 21 தனிப்பட்ட வாழ்க்கை சுதந்திர உரிமை. ஆர்டிக்கல் 22 கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஆர்டிக்கல் 23 கொத்தடிமை முறை ஒழிப்பு. ஆர்டிக்கல் 23ங்கிறது என்னன்னா கொத்தடிமை முறை ஒழிப்பு. 24 சுரங்கம் கடினமான தொழிற்சாலைகள்ல 14 வயதுக்குட்பட்டவங்களை வந்து வேலையில அமர்த்தக்கூடாதுன்னு சொல்றதா ஆர்டிக்கல் 24. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.